இலங்கை போர்க்குற்ற விவகாரத்தில் அமெரிக்க அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கொஞ்சம் பின்னாடி போனா தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் இந்த போராட்டம் தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த போராட்டத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வேற என்னென்ன கோரிக்கைகள்லாம் முழக்கமாயிடுறாங்க? எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே விடுதலை தலைவர் திருமாவளவன் தலைமையில தற்போது ஆர்ப்பாட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையில் ராஜபக்சே மீதான விசாரணையை சர்வதேச அளவிலான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதே போன்று அமெரிக்க அரசு தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறது. அதாவது ராஜபக்சே மீதான விசாரணை உள்நாட்டு விசாரணை குழுவாக விசாரித்தால் போதும் என அமெரிக்க அரசு சொல்லியதற்கு அதை கண்டித்தும் சர்வதேச அளவிலான விசாரணை தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதே போன்று ராஜபக்சே மீதான சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும், அதற்கு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தியும் அமெரிக்க அரசு தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட சர்வதேச விசாரணையை ராஜ்குமார், இந்த ஆர்ப்பாட்டத்துல விடுதலை சிறுத்தையின் தலைவர் தொல் திருமாவளவன் தவிர்த்து மற்ற யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க? அங்க ஆர்ப்பாட்டத்தின் போது தொண்டர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்ன? அதாவது தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மட்டுமே நடைபெற்று வருகிறது. அதனால திருமாவளவன் மட்டுமே கட்சி சார்பாக திருமாவளவன் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார். 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு மட்டுமே அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ஏற்கனவே இதற்கு முன்பாக மதிமுக தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது சென்னையில் அமெரிக்க துணை தூதரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அதற்கான ஏற்பாடுகள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்து ஒருவேளை அமெரிக்க துணை தூதரை சந்தித்து கோரிக்கை மனு எதுவும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முன்கூட்டியே விடுதலை கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் சந்திப்பார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. தற்போது அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து மட்டுமே ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தை தாண்டி பேரணியாகவோ இல்ல அமெரிக்க தூதரகத்தை நோக்கி முற்றுகை சென்றாலோ கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, ராஜ்குமார், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு அமெரிக்க அரசே நாடகமாடாதே தமிழர்களுக்கு எதிராக துரோகம் பண்ணாதே. தீர்மானம் ராஜபக்சே
ராஜபக்சே ஆட்சியில் இருந்தபோது சுமார் 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். மைக்கு கீழே இருக்குப்பா, கொஞ்சம் கீழே இறக்கி போடுமா. மைக்கு தான் சொல்றேன், கீழே இறக்கி போடுங்க. கீழே இறக்கி போடுங்கப்பா. ராஜபக்சே ஆட்சியில் இருந்தபோது சுமார் 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் ஒரே நாளில் மட்டும் ஏறத்தாழ 40,000 அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இது போர்க்குற்றம் மட்டுமல்ல, இனப்படுகொலை என்று மனித உரிமை ஆர்வலர்கள் உலகம் முழுவதும் குரல் எழுப்பினார்கள். எனவே இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்கொயரி, சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்று குரல் எழுந்தது. அதன் அடிப்படையில் அமெரிக்க பேரரசு ஐநா மனித உரிமை ஆணையத்தில் சர்வதேச புலனாய்வு விசாரணைக்கு தீர்மானம் முன்மொழிந்தது. அந்த தீர்மானத்தை 20க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரித்து நிறைவேற்றின. அப்போதே விடுதலை சிறுத்தைகள் சந்தேகத்தோடு சொன்னோம், அமெரிக்கா நிறைவேற்றியிருக்கிற இந்த தீர்மானம் நம்பகத்தன்மை இல்லாதது. எந்த நேரத்திலும் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். அதன்படி இன்றைக்கு அமெரிக்க பேரரசு தம்முடைய எடுபிடிகள் இலங்கையிலே ஆட்சிக்கு வந்ததும், ராஜபக்சே வீழ்த்தப்பட்டதும் சர்வதேச விசாரணை தேவையில்லை, உள்ளூர் அரசாங்கமே விசாரித்துக் கொள்ளலாம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறது. எதிர்வரும் செப்டம்பரில் கூட உள்ள ஐநா பேரவை கூட்டத்தில், மனித உரிமை ஆணையத்தின் கூட்டத்தில் உள்ளூர் விசாரணையை முன்மொழியப் போவதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த இரட்டை வேட நாடகத்தை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் விக்னேஸ்வரன் தலைமையில் தமிழர்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி சர்வதேச புலர் விசாரணை தான் தேவை என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே அடிப்படையில் தமிழக அரசும் சட்டப்பேரவையில் சர்வதேச புலன் விசாரணையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். அத்துடன் ஈழத்தில் ஏறத்தாழ 29,000 பேர் காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் சர்வதேச புலன் விசாரணை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கலந்து கொண்டு நான் பேசுகிற போது ஐநா பேரவை தலையிட வேண்டும், சர்வதேச புலன் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் மீண்டும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறோம். உள்ளக விசாரணை கூடாது, ராஜபக்சேவை தப்பிக்கவிடக்கூடாது, மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் விருப்பப்படி அங்கே உள்ளூர் விசாரணை நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது. இனப்படுகொலை குற்றம் செய்த ராஜபக்சே கும்பலை போர்க்குற்றத்தின் அடிப்படையிலாவது சர்வதேச அளவில் விசாரிக்க வேண்டும், குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும், ராஜபக்சே கும்பலின் மீது உரிய விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்கிற வகையில் சர்வதேச புலன் விசாரணையை தொடர வேண்டும், கைவிடக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்.